மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது இன்சைடு இந்தியா. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கியுள்ள நிலையில பல்வேறு தரப்பினர்ல இருந்து ஆதரிக்கவும் செஞ்சிருக்காங்க, பல்வேறு தரப்புல இருந்து விமர்சிக்கவும் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆன 2 நாள் கூட தியேட்டர்ல அந்த படம் ஓடல, அதே போலதான் கட்சியும் 6 மாசம் கூட தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதை பத்தின ஒரு விரிவா நம்ம பார்க்கலாம். இப்ப தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகரான விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியை இப்ப தொடங்கியுள்ளார். அப்போது கட்சிக்கான கொடியும் அவர் அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் முதல் மாநாட்டுல கட்சிக்கான கொள்கையும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. தற்போது முதல் மாநாட்டுக்கான ஆயத்த பணி நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில முதல் மாநாடு நடத்த வேண்டும் என்றும் அதற்கான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட எஸ்பி கலெக்டரிடம் தாவேகா சார்பில் மனு கொடுத்திருக்காங்க. காவல்துறையினுடைய தரப்புல 21 கேள்விகள், மாநாடு பற்றி 21 கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் 21 கேள்விகளுக்குமே கடந்த 6ஆம் தேதி விளக்கம் அளித்துள்ளதா தெரிய வந்திருக்கு. இதற்கடுத்து காவல்துறையினுடைய தரப்புல அனுமதி வழங்கியுள்ள நிலையில நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில மாநாடு நடத்த வேண்டும் என்று இந்த மாதிரி ஒரு 33 நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கு. மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில இந்த மாநாடு நடைபெறும் தேதி பின்னர் விரைவில் விஜய் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தற்பொழுது பார்த்தா செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறும் என்று எதிர்பார்த்த நிலையில இப்ப குறுகிய காலகட்டம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டோட தேதி தள்ளி போவதா தகவல் வெளியாயிருக்கு. அக்டோபர் 3வது வாரமாக நடக்கும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாநாட்டுல முக்கிய நிர்வாகிகள், அதாவது மாற்று கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தாவேகால இணைய போவதா எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. அடுத்து 7 மாசத்துக்கு அப்புறம் தாவேகா கட்சி ஒரு அங்கீகாரத்தை பெற்றுள்ளதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதை விஜய் தொண்டர்களிடையே பகிர்ந்துள்ளார். இந்நிலையில திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் விஜய் கட்சியை கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. சென்னையை அடுத்த மாடம்பாக்கத்துல ஒரு கட்சி கூட்டத்துல விஜயோட படம் 2 நாள் கூட ஓடல, அதே போலதான் அந்த கட்சி 6 மாசம் கூட தாங்காதுன்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இது ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்று நடிகர்கள் எல்லாருமே அரசியல் பக்கம் வந்துட்டாங்க. ஏற்கனவே நடிகர்கள் எல்லாருமே அரசியல் பக்கம் வந்த நிலைமையை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். குறிப்பா உதாரணமா சொல்லணும்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆனாரு, அதே போலதான் இவரும் வந்திருக்காரு. சினிமா கூட்டத்தை பார்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு. 6 மாதத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழக கட்சி வாக்குப்பெட்டியை நீங்க உள்ளேயே வைத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு. இந்த நிலையில யார் கட்சி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம், திமுக தான் என்னைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. விஜய் கட்சியை ரொம்பவே கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காருன்னு இதுல இருந்தே நமக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து நம்ம ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் முதல் மாநாட்டுல கட்சிக்கான கொள்கைகளும் எதிர்கால திட்டங்களையும் அறிவிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி மேலும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கவிப்பிரியா. Taste the Daily.